ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலிஸ் ஜனா vlog. எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் ரிங் முறுக்கு இதை நாங்கள் வந்து பைட்ஸுன்னு சொல்லலாம். சின்ன வயசில் நாங்கள் கூடுதலாக இறால் பொரியல் என்று சொல்லியிருப்போம். கடவுளியை இறால் பொரியல் என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கிறோம் என்று தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த ரிங் முறுக்கை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம், என்ன மாதிரி என்ன மாதிரி நாங்கள் இதை செய்ய போகிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னம் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைட்ஸ் வந்து கூடுதலாக எல்லாருக்குமே விருப்பமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே கேன்டீன் வழியே பள்ளிக்கூடங்களில் கேன்டீனில் கடைகளில் எல்லா இடமுமே இந்த பைட்ஸ் வந்து விற்பனை செய்கிறவ. இந்த பைட்ஸை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை, எப்படி இலகுவாக செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி செய்திருக்கிறோம்ன்றதை பார்க்கலாம். முதல்ல நாங்கள் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். இதுக்கு நான் 7 கிராம் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். 100 மில்லிலிட்டர் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு அதுக்குள்ளே அரை தேக்கரண்டி சீனி போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணின இந்த கலவையை வந்து 10 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டுது. 10 நிமிஷத்தால் ஈஸ்ட் நல்லா வாண்டி ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குது. ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு தேக்கரண்டி உப்பு வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அரை டீஸ்பூன் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல மாதிரி கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் செய்து வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் கலவையை வந்து இதுக்குள்ளே சேர்த்து, இந்த மாவுக்குள்ளே சேர்த்து இதை நாங்கள் நல்ல மாதிரிக்கு கலந்து கொள்ளுவோம். இது கலந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து சேர்த்து இந்த மாவை நல்ல மாதிரிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிணைங்கோ. அப்படி நீங்கள் பிணைஞ்சா போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிக்கு உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்போ குழச்சி எடுத்த மாவை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இந்த மாவை பிளாஸ்டிக் கவரால் 2 மணித்தியாலத்துக்கு இப்படியே மூடி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ 2 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ 2 மணித்தியாலம் ஆயிடுச்சுது. மாவை பாருங்கள், ஈஸ்ட் சேர்த்ததால் நல்ல மாதிரிக்கு இந்த மாவு வந்து பொங்கி வந்திருக்குது. இப்போ இந்த மாவை நாங்கள் மறுபடியுமாக எல்லாத்தையும் சேர்த்து குழச்செடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரிக்கு இப்போ நாங்கள் குழச்செடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ரொட்டிக்கு நாங்கள் உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். கீழே நாங்கள் கொஞ்சமாக மாவை வந்து தூவிட்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மாவை வந்து வடிவாக தப்புறதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக மாவை வந்து கோதுமை மாவு தூவினா ஒட்டாமல் வரும். இந்த சப்பாத்தி உருட்டுற இந்த உருளைக்கட்டையால் வந்து இந்த மாதிரிக்கு உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா நான் இப்போ குழச்சி எடுத்துருக்கிற அவ்வளவு மாவையுமே வந்து இந்த மாதிரிக்கு உருட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி தடிப்பில் இருந்தால் இந்த பதம் வந்து சரியாக இருக்குது நீங்கள் உருட்டினது. இப்போ நாங்கள் ஒரு போத்தல் மூடி கொண்டு எடுத்து அதால் இப்போ நான் வட்டமாக வந்து இதை நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வெட்டி எடுத்த அந்த மூடியிலும் பார்க்க இன்னும் ஒரு கொஞ்சம் சின்ன மூடி கொண்டால் மறுபடியுமாக நாங்கள் இந்த மாதிரிக்கு வெட்டி எடுத்துக்கொள்வோம். இது வந்து ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு பிளேட்டில் மாவை வந்து தூவி விட்டுட்டு நாங்கள் இப்போ செய்து எடுத்துருக்கிற இந்த ரிங் முறுக்கை வந்து இஞ்சால மாற்றிக்கொள்கிறேன். ஏன்னா ரேயில் வந்து ஒட்டாமல் இருக்கணுன்றக்காகத்தான் மாவை வந்து தூவிக்கொள்கிறேன். நான் இந்த வட்டமாக சின்ன வர்ற எல்லாத்தையும் அப்படியே வந்து பொரிச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் அதை மறுபடியுமாக குழச்செடுத்து போட்டு மறுபடியும் இப்படி சப்பாத்தி கட்டியால் உருட்டி இதே மாதிரி நீங்கள் செய்தெடுத்து பொரிச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற வட்டம் அது வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை வந்து ஹீட் ஆக்கிட்டு இதை வந்து நாங்கள் போட்டு எடுக்க போகிறோம்.
கருக விடாமலுக்கு 2 பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் பொரிச்சிடுங்கோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக அடங்கி கொண்டு இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலர் வர நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே மாறி நல்ல மாதிரிக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி வந்திருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பும் வந்து போட்டு நல்ல மாதிரிக்கு கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். இதை வந்து நாங்கள் சூட்டோடையே செய்யணும். அப்போ தான் இந்த பைட்ஸோட மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே சேர்ந்திருக்கும். இப்போ நாங்கள் அந்த சின்ன சின்ன வச்சுருந்தோம் தானே அதையும் வந்து போட்டு பொரிச்செடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க நாங்கள் ஈஸ்ட் போட்டதால் நல்ல மாதிரிக்கு பொம்மி வந்து கொண்டிருக்குது. இப்போ இதையுமே வந்து நாங்கள் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிச்செடுத்துக்கொள்ளுவோம். இதுக்குமே நாங்கள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் போட்டு சேர்த்து கலந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதையுமே வந்து நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா நான் முழுவதுமாக எல்லாமே பொரிச்செடுத்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.